இப்போ போட போகிற வீடியோ என்னன்னா ஹோம் டூர் வீடியோ. எல்லாரும் பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லு ஆரம்பி. வாங்க பார்க்கலாம். இதுதான் நம்மளுடைய வீடு. அங்கே வந்து பக்கத்தில் எங்கள் வீட்டுக்காரருடைய தம்பி இருக்காப்புல. தம்பி, ஆன்ட்டி, அங்கிள், நாத்தனார் அவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க, ஒன்றா இருக்காங்க. இங்கே நாங்கள் இருக்கோம், இங்கே நாங்கள் தனியாக இருக்கோம். பார்க்கலாம் வாங்க. இது வந்து படிக்க போகிறது, இது வந்து மாடி படிக்க போகிறது. வாங்க மாடி படிப்போம். மாடி படி இங்கே தான் போகணும், மொட்டை மாடி. இது இது ஜன்னல். ஜன்னல் இல்லாமல் அப்புறம் என்ன கதவாது? இந்த டைல்ஸ் சைடில் ஓட்டுனது இப்போ தான் எங்கள் வீட்டுக்கார ஆக்சிடெண்ட் ஆனப்போ தான் அந்த சைடெலாம் ஓட்டுனது. கீழே வந்து வீடு கட்டும்போது ஒட்டியாச்சு. இது வந்து இப்போ வந்து ஒட்டி 1 வருஷம்தான் ஆகுது. சைடில் ஒட்டி எங்கள் வீட்டுக்காரர் தான் ஒட்டினாப்புல. எல்லா பக்கமுமே உட்காந்து காலை நீட்டிக்கிட்டு தான் உட்காந்து ஒட்டினாங்க இந்த சைடெலாம். இந்த கேட்லாம் இப்போ தான் போட்டு இப்போ ஒரு 6 மாதம் 7 மாதம்தான் ஆகுது. இந்த கேட்டு வந்து கல்யாணத்துக்காண்டி தான் போட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த ரூம்பு வாங்குங்க. இப்போ உள்ள போகிறான், காமிங்க. இந்த ரூமில் வந்து நாங்கள் வந்து எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. சும்மா குப்பை மேடு மாதிரி தான் கிடக்கும். ஃபோன் சார்ஜ் போட்டுக்கிடுவோம், பண்ணிக்கிடுவோம். சும்மா குப்பை மேடு தான். இதில் வந்து எங்கள் வீட்டுக்காரு வேலைக்கு போவாங்க, டைல்ஸ் வேலை. இப்போ வேலை பார்க்க முடியாதனால எல்லாம் சாக்கில் அள்ளி வச்சு கட்டியாச்சு. இந்த மிஷினு எல்லாம் காமிங்கங்க. இந்த மிஷினு எல்லாமே சாக்கில் அள்ளி வச்சு கட்டியாச்சு வேலை பார்க்காதனால. இந்த இந்த மிஷினு இது வந்து டைல்ஸ் வெட்டுற மிஷினு. இது டைல்ஸ் வெட்டுற மிஷினு. இது வந்து இது என்னது? மட்டக்கம்பு. அது வந்து வண்டி. எது? ஆக்சிடென்ட். இது வந்து ஆக்சிடென்ட் ஆகும்போது இது 3வது ஸ்டிக்கு. இது 3வது ஸ்டிக்கு. இது ஆக்சிடென்ட் ஆகும்போது வாங்கின ஃபேனு போட்டு ரிப்பேர் ஆகி போச்சு. லேப்டாப்பு. இது லேப்டாப் வந்து நாங்கள் படிக்கும்போது வாங்கினது, அதுவும் ரிப்பேராக போச்சு. எல்லாமே ரிப்பேர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதுதான் தலைவாசல். இதுதான் தலைவாசல். லைட் எரியவே இல்லை, அதை அமர்த்தி. எடுத்து வாங்க. வாங்க. இதுதான் நம்மளுடைய டிவி. டிவி எத்தனை வருஷமா இருக்கு? இந்த டிவி வாங்கி 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கலைஞர் டிவி வச்சு பார்த்தோம். அது வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் ஆனோடனே இந்த பேனாசோனிக் டிவி வாங்கினோம். இது வாங்கி 7 வருஷம் ஆச்சு. நாங்கள் வாங்கும்போது வாங்கினவங்க டிவிலாம் ரிப்பேர் ஆயிடுச்சு. 7 வருஷத்தில் வாங்கினதுலாம் ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ அவங்க 2 டிவி மாற்றிட்டாங்க. நம்ம இதே தான் வச்சு பார்க்குறது. 7 வருஷம் ஆச்சு. இது வந்து சாம்சங் ஃப்ரிட்ஜு. இது வாங்கி 13 வருஷம் ஆச்சு. இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி 13 வருஷம் ஆச்சு. அது என்ன ஹீட் வாட்டரா? இது வந்து ஹீட்ரு வாட்ரு. எனக்கு இன்னைக்கு 2 நாளாக ஒரே ஃபீவரு. இதில் தான் வீட்டுக்காரர் முடியாமல் இருந்தாலும் எந்திரிச்சு இதில் சுடு தண்ணி வச்சு தந்துட்டாப்புல. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து படுக்கிற பாய். யாருக்கு தெரியாதுல்ல அது. இது வந்து படுக்கிற பாய். மொத்தம் 4 பாய் வாங்கினேன். இது படுக்கிற பாய். 2 பாய் புது பாய் இருக்கு. அது யாராவது விருந்தாடி வந்தா அந்த 2 பாய் அதை எடுத்து வைக்கணும். இது வந்து நாங்க வீட்டுல வச்சு தூங்குற பாய். இது எக்ஸாம் பேடு. இந்த இருக்கிற அவார்டுலாம் பையங்க படிக்கும்போது வாங்கினது. இது வந்து சிலம்பாட்டத்தில் ஃபஸ்ட்டு வந்து வாங்கினது. இது வந்து ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போது கொடுத்தது. இது வந்து டான்ஸுக்கு கொடுத்தது. இந்த இருக்கிறது வந்து அப்பாவும் அண்ணனும் வேளாங்கண்ணி போனாங்க. வேளாங்கண்ணி போகும்போது
இது தீர்த்தம்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, அதுதான் இருக்கு. அதுலயும் தீர்த்தத்துல எறும்பு போயிருச்சு. போதும் போதும் அடுத்து வா, ரொம்ப நேரம் போட்டா பார்க்க மாட்டாரு. இது வந்து இது கண்ணாடி. கண்ணாடி. கண்ணாடியும் கருப்பு, அது இல்லாம எல்லாரும் கண்ணன் கரையண்டு கருவா கொட்டமா இருக்கீங்களா, அதனால ஒண்ணுமே தெரியல பாஸ். அப்ப இவ்வளவு நேரம் குத்துமதி பார்த்தா கட்டுக்கிட்டியாடா? ஆமா பாஸ். இது வந்து கண்ணாடி. அடுத்து அடுத்து கண்ணாடி மாட்டவும் ஒண்ணுமே கண்ணு தெரியல, கழட்டி வச்சிருந்தேன். கப்போர்டு. இது வந்து கப்போர்டு. பீரோல மட்டும் வைக்கிறது இல்லை, இதுலயும் வச்சிருது. இது வந்து கப்போர்டு. இந்த கப்போர்டில் என்ன இருக்குன்னா எல்லா ஐட்டமும் போட்டுக்கிறது. சரி வா, விடு விடு, ரொம்ப நேரம் சொல்லிட்டு கூடாது. அடுத்து இது வந்து இந்த இப்படி எக்ஸசைஸ் பண்றது. இது வந்து பவுடர் டப்பா. போதும் தான் வாத்தாங்கிட்டு. இது வந்து ஸ்ப்ரே. இது வந்து ஸ்ப்ரே. அடுத்து இதனே காமிச்சுக்கிட்டு இருந்தா அடுத்து காமிக்கணும் நம்ம. இது ஸ்ப்ரே. இது வந்து க்ரீம், இந்த கையில தேய்க்கிறது. நான் தேய்க்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது, ஆனா இந்த க்ரீம் இருக்கு வீட்டுல. இது வந்து என் மையன் இது ஏப்பர் சீட் வாங்கிட்டு வாமான்னு சொன்னான். சரி நம்ம புள்ள படிக்க போகுது எழுதணுமே சொல்லிட்டு நான் அப்படியே ஒரு கட்டா வாங்கிட்டு வந்தேன். அதுல 2 பேப்பர் தான் எழுதினேன். 2 பேப்பர் எழுதிட்டு அப்படியே வச்சுட்டேன். சரி இருக்கட்டும், அடுத்த வருஷம் யூஸ் ஆகுமேனு. இது வந்து இந்த பத்திரிக்கை எங்க வீட்டுக்காருடைய தம்பிக்கு மேரேஜ் கிடைச்சது. இது அப்படியே இங்கிட்டு வா. பாத்தீங்களா? இங்கிட்டு வா. அடுத்து அயன் பாக்ஸ். இது அம்மா சும்மா தான் சொல்ல சொன்னேன் எல்லாத்தையும், அதுக்காண்டி அயன் பாக்ஸ். எல்லாத்தையும் இது வந்து ஒரு நகை கடைக்கு போனேன். நகை வந்து எல்லாரும் நகை வந்து வாங்கினாதான் விளம்பரத்துக்கு கொடுப்பாங்க, ஆனா நான் வந்து நகையை அடகு வைக்க போகும்போது எனக்கு இது விளம்பரத்துக்கு கொடுத்தது. சரி வா, துணியெல்லாம் வச்சிருக்கேன். இது என் பையன் ஸ்கூலுக்கு போற பேக்கு. இதுல வந்து கல்யாணத்துக்கு கட்டியிருந்த ட்ரெஸ் பூரா துவைக்காம கிடக்கு, கட்டப்பையில அமைக்க வச்சிருக்கேன். அடுத்து பீரோலு. இது வந்து பீரோல். இதான் சீர் கொடுத்ததா? ஆமா, சீர் கொடுத்து வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்படியே அங்கிட்டு வா. இப்படியே போனா அங்கிட்டு வாசல். இது வாசல். இது விளக்கமாறு கீழே போட்டா விளக்கமாத்து பிச்சிடுறாங்க, அதனால இது மேல கோர்த்து போட்டேன். விளக்கமாறு வாங்கி மாள முடியல, ஏன்னா எல்லாரும் கூட்டுறதுனால. இது வந்து ஜன்னல். இந்த ஜன்னலை வந்து அடைக்கலாம் திறக்கலாம். எல்லா வீட்லயும் அடைக்குப்பா, திறக்கதான் வச்சுக்குவா. இதுதான் எங்களுக்கு இது வந்து பெட்டு. இது கட்டில். இதுதான் பெட்ரூம். இதுதான் ஹாலு. இதுதான் வரண்டா. எல்லாமே இதுதான். ரூம்லாம் கிடையாது எங்களுக்கு. ரூம் இல்ல, இதுதான் பெட்ரூம். இதுதான் ஹால் ரூம். ஆமா, அப்படியே வந்தா எனக்கு இல்லை திங்ஸ், எனக்கு உள்ளது எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். நான் எந்திரிச்சு போக வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து அவுதிங்ஸ்ல. இது வந்து என்னுடைய திங்ஸ். இந்த மாத்திரை. கிச்சன். அடுத்து பார்க்கலாம். கிச்சன் வீட்டா இருக்கு. இதான் கிச்சன். இதுதான் கிச்சன். ரொம்ப சிம்பிளான கிச்சன். அவ்வளவுதான் கிச்சன். இதுதான் கிச்சன்லாம் திறந்து பார்த்தா நீங்களாம் பயந்துருவீங்க. இது வந்து மழை தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன், சமைக்கிறதுக்கு மட்டும். குடிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்றது இல்ல. குடிக்கிறதுக்கு வந்து மினரல் வாட்டர் தான் குடிப்போம். இது வந்து மழை தண்ணி. இந்த ஒரு ட்ரம் இருக்கு. இங்கிட்டு மேல என்ன இவ்வளவு குப்பை இருக்கு? மேல பூரா சீர் கொடுத்த குப்பை. இது பூரா மேல இருக்கிறது பூரா. அதை விட்டு சாமி ரூம் போ. சீரை கொடுத்து அனுப்பி விட்டாங்க, போய் குப்பையை கொட்டுன்னு. இது கிச்சனு, இது சாமி ரூம்பு, இது ஹாலு ரூம்பு, அது வரண்டா, கீழே படி. அடுத்து சாமி ரூமுக்கு போவோம் வாங்க. சாமியை கும்பிட்டுருங்க. இதுதான் பூஜை ரூம்பு. இது பூஜை ரூம்பு. இந்த மேல பூஜை ரூமுக்கு மேல ஸ்லாப்ல தான் எல்லா ஜாமானும் வைக்கிறது. மேல தூக்கி போட்டாச்சு. பாரி தூக்குறது. அந்த இது அது பாரி தூக்குறது. அடுத்து சாமி ரூம் பாத்தீங்களா? இதுதான் பூஜை ரூம்பு. இவ்வளோதான் சாமி. முருகன் சாமி தான் நாங்கள் அதிகமாக கும்பிடுறது. அப்படியே நல்ல தண்ணி கூட. இதுவும் மழை தண்ணி தான். இதுவும் மழை தண்ணி. இந்த ட்ரம்லையும் வாங்கி வச்சிருக்கேன். சரி அப்படியே வா பின்னாடி. இதுதான் எங்கள்
பின்னாடி உள்ள தோப்பு. அது தோப்பு. இரு அப்படியே இரு. எங்கிட்டு காமிங்க. இரு அப்படியே இரு. இது எங்கள் தோப்பு. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து காமிச்சேன்ல, அங்கிட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரோடைய தம்பி இருக்காப்புல, இங்கிட்டு வந்து நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு காமிச்சேன்ல, அதே இதில் பின்னாடி எங்கள் வீட்டுக்காரோடைய தம்பி சிம்பிளாக வீடு கட்டியிருக்காப்புல. இங்கிட்டு இந்த வீடு. இந்த வீடு ஆமாம். உள்ள எல்லா வேலையும் முடிஞ்சு, வெளியில் மட்டும்தான் பூசாமல் இருக்கு. அதை இன்னொரு நாள் போட்டுருக்கோம். ம். இந்த இடம் ஆமாம், இது எங்கள் தோப்பு. குளிக்கிற இடம், முருங்கைக்கீரை. ரைட்டு. அப்புறம் அவ்வளோதானா? வீட்டுக்கு பின்னாடி இவ்வளோதான். அவ்வளோதான். நன்றி சொல்லு. வணக்கம். லைக் பண்ணு.